பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வந்தடைந்திருக்கிறார். பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள 54 தொகுதிகளை அந்த கட்சி ஏற்கனவே கேட்டிருந்த சூழலில் தங்களுடன் வரும் சிறு கட்சிகளுக்கும் சேர்த்து பாஜக சுமார் 70 தொகுதிகள் வரை கேட்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தற்போது பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் பாஜக அலுவலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் தொடர்பாக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, தற்போது தேர்தல் பொறுப்பாளர்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? பாஜக சார்பாக விவரம் என்ன? தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில மாதங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பேசுவது, அதே போல கூட்டணியை பலப்படுத்துவது தொடர்பாக அடுத்த கட்ட முயற்சியாக தற்போது தமிழக தேர்தல் பொறுப்பாளராக பாஜக சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறவுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜகவின் முக்கிய பிரமுகர்கள், அதே போல மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல மேலிட பொறுப்பாளர்கள் என முக்கிய நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் பாஜகவின் தமிழகத்தில் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது, அதாவது எந்த தொகுதிகளை தேர்வு செய்து வைத்துள்ளது, அது போன்ற நிகழ்வுகளும், அதே போல கூட்டணியை மேலும் பலப்படுத்துவது, அதே போல அதிமுக கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைப்பது தொடர்பாகவும் எந்தெந்த கட்சிகளை சேர்த்தால் அதிமுக பாஜக கூட்டணி மேலும் பலப்படும் என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பியூஷ் கோயல் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். ஏன்னா இது போல அடுத்தடுத்து இந்த நிகழ்வுகள் கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைப்பதற்கான பல்வேறு முயற்சிகளும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.